கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்காக இன்றைய நாளிலே ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். மார்க்கு 15ஆம் அதிகாரத்திலே 39ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்ட பொழுது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி யார் என்று நாம் பார்க்கிற பொழுது, அவன் ஆண்டவரை சரியாய் புரிந்து கொள்ளாதவன், ஆண்டவருடைய வல்லமையை சரியாய் விளங்கி கொள்ளாதவன், ஆண்டவரை பற்றி முழுமையாய் அவனுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இவர் இப்படி ஜீவனை விட்ட பொழுது இவர் உண்மையாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று அவன் விசுவாசித்தான். அவனுக்குள்ளாகவே ஒரு நம்பிக்கை பிறந்தது. இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். அங்கே ஒரு சாட்சி கொடுக்கிறவனாய் அவன் அங்கே காணப்பட்டான். பிரியமானவர்களே, நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் நாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய வாழ்விற்காக இயேசு கிறிஸ்து நமக்காகவே அவர் சிலுவையில் அடிபட்டு கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தப்பட்டவராய் அவர் காணப்பட்டு கொண்டிருந்த பொழுதும் கூட நாம் இன்னும் அவரை தேவனுடைய குமாரன் என்று நாம் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அப்படி நீங்கள் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை குறித்து நீங்கள் ஜெபித்து கொண்டு கலக்கம் அடைந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்து முடிப்பார் என்பதற்கு நான் சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், தேவனுடைய குமாரன் என்று நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே எதை குறிப்பிடுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று நாம் பார்க்கிற பொழுது மரம், செடிகள், கொடிகள் மீது அவர் அதிகமான அன்பை செலுத்தவில்லை. நம்மீதுதான் அவர் அன்பு செலுத்தினார். நமக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த இயற்கை காட்சிகள். ஒவ்வொரு மிருகத்திற்கும், ஒவ்வொரு கடல்வாழ் ஜீவன்களுக்கும், ஒவ்வொரு நாட்டு மிருகங்களுக்கும், ஒவ்வொரு காட்டு மிருகங்களுக்கும் இந்த உலகத்தை உருவாக்கினார். ஆனால் இவைகள் நமக்காகவே உருவாக்கப்பட்டது என்பதையும் நாம் இன்னும் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் பகிரங்கமாய் நீங்கள் சாட்சி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை அவர் கொண்டு வருவதில் சந்தேகம் இல்லை. இந்த 100க்கு அதிபதி பாருங்களேன், அவருடைய கூட்டத்தார் அவரை
எப்படி பார்த்திருப்பார்கள்? என்ன இது? நமக்காக இவன் இருந்தானே, இப்பொழுது இவர் மரித்தவுடனே, ஓ, இவர் தேவனுடைய குமாரன் என்று இவன் பகிரங்கமாய் சாட்சி கொடுக்கிறானே என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். பிரியமானவர்களே, அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு சுக வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னமும் நாம் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நாம் சரியாய் விசுவாசிக்கவில்லை என்பதுதான் இங்கே ஆணித்தரமாய் நான் சொல்ல விரும்புகிறது. அப்படி நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் இன்றைய நாளில் நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நீங்களே பார்க்க முடியும். பல அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். உங்களுடைய கடன் பிரச்சனை மாறும், உங்களுடைய வீட்டினுடைய பிரச்சனைகள் மாறும், திருமண தடை அகலும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார், வியாபாரம் செழிக்கும், பிஸ்னஸ் அமோகமாய் நடைபெறும். நீங்கள் போகிற இடத்தில் உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல சாட்சியை ஏற்படுத்துவார். உங்களோடு இருந்து உங்களை என்றைக்கும் அவர் பாதுகாப்பார். புரிந்து கொள்ளுங்கள். உலகம் கடைசி. இந்த உலகம், இனி நாம் பார்க்கிற உலகம் இப்படியே இருந்து விடாது. இயேசுவை சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்வோம். தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்வோம். கர்த்தர் உங்களையும் கேட்ட யாவரையும் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தையின்படி நீங்கள் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் பகிரங்கமாய் நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. அந்த 100க்கு அதிபதி ஆண்டவரே, நீர் ஜீவனை விடும் பொழுது, சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடும் பொழுது அவன் புரிந்து கொண்டான். ஆண்டவரே, ஓ, இவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அவன் அங்கே பகிரங்கமாய் அறிக்கை செய்தானே அப்பா. அப்படி நாங்களும் இயேசுவை பகிரங்கமாய் அறிக்கை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.